வணக்கம். நிஃப்டி இன்னையோட ரேஞ்சை பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு முந்தான சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். இந்த ரேஞ்ச் 23,880 பிரேக் பண்ணுச்சுன்னா நிஃப்டி 23,500க்கும் 300க்கும் டிராவல் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாக்டா 23,500 நேற்றுக்கு வந்துருந்துச்சு. ஒன்ஸ் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்காம இதை பிரேக் பண்ணும்போது ஃபால் ஃபர்தரா தொடர்ந்து இது வரைக்குமே 350 வரைக்குமே வந்தது. நம்ம 300 வரைக்கும் எதிர்பார்த்தோம், 350 வரைக்குமே வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ சப்போர்ட்னு பார்த்தோம்னா 300ல தான் இருக்கு. இந்த 280 300 ரேஞ்சில் தான் இருக்கு. ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆகலாம் அப்படின்னா, அப்சைட்ல ஒரு சின்ன சப்போர்ட் வந்து 23,440 இருக்கு. ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,560 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுல இருந்து ஒரு இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டியும் கூட 23,430 அப்படிங்கிற ரேஞ்சில் நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதுல இருந்து அப்படியே ஒரு சைட்வேஸோ இல்ல இந்த ரேஞ்சில் இந்த சப்போர்ட்ல ரிஜெக்ஷன் வந்து அந்த ஃபால் தொடர்ந்து கீழே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த லெவலான 23,300 வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இனிஷியலா இருக்கு. ஓகே. ஸோ இதை தொடர்ந்து ஃபர்தரா ஃபால் ஆகணும்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஓகே. இந்த சப்போர்ட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ஃபால் டுவர்ட்ஸ் 23,000. ஓகே. இது வரைக்குமே ஃபால் ஆகும். ஓகே. ஸோ இப்போதைக்கு 23,300ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. இதை பிரேக் பண்ண பட்சத்தில் இது வரைக்கும் ஃபால் ஆகலாம். ஒருவேளை அப் ட்ரெண்ட் எடுக்குதுன்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும். ஓகே. இது ஒரு சின்ன சப்போர்ட் தான். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் போகலாம். 23,560ங்கிற ரேஞ்சை மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் அப்சைட்ல ரெசிஸ்டன்ஸ், பாட்டம்ல சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்ச். ஓகே. ஸோ வழக்கம் போல லைவ்ல மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் வந்து டெலகிராம்ல போஸ்ட் பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே. தேங்க்யூ.